ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசெக். ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிங்க. ஏர்செலோட ஓனர் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இன்டர்வியூஸ் குடுத்துட்டு இருக்காரு. எனக்கு கலெக்டிவா அவர் சொன்ன இன்டர்வியூஸ்லயே ஒரு 6, 7 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்க்கலாம். நம்பர் 1, நான் பணத்தோட டிட்டாச்மெண்ட்டா தான் இருப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு அனுபவம் லைஃப்ல அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 14,000 கோடி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அத ஷூவோட கம்பேர் பண்றாரு. ஒரு ஸ்பைன்ல இருந்து நான் ஒரு ஷூ வாங்கினேன். அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செட் ஆகல. அது நான் 4 வாரமா போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு பிரஷர்ல நான் மாட்டியிருந்தேன். கம்பெனிய வித்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே செட்டில் பண்ணிட்டு 25,00,000 தூக்கி ஒரு டீ கொண்டு வந்துட்டு இருந்தவங்ககிட்ட குடுக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. எந்திரிச்சு நான் எதுல இன்வெஸ்ட் பண்றது சார்? நான் ரூ. 300க்கு நான் என்னோட சேலரி ஜாயின் பண்ணேன். இவ்ளோ பணத்த நான் பார்த்ததில்ல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம்னா, நம்ம அவுட்டேட்டட் ஆயிடுவோம் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ்.